மூலிகைகள் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்முடைய பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பாதாள மூலி அப்படின்னு சொல்லக்கூடிய கோடை காலத்தில் வளரக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம்னு சொல்லலாம். இந்த பாதாள மூலியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, இதற்கு பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த முள் இருக்கக்கூடிய தசையை நம்ம மருந்துக்கு பயன்படுத்துவது கிடையாது. பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய வேர்பகுதியை மட்டும்தான் நமக்கு மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். இந்த பாதாள மூலியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு உடலை கரைக்கக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இந்த பாதாள மூலியை நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா, வட இந்தியாவில் இந்த பாதாள மூலி அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லலாம். இந்த பாதாள மூலியிலிருந்து அதோட வேரை வெட்டி எடுத்து உபயோகப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா, அதுலேருந்து வெண்மை நிறமான பால் போன்ற ஒரு பொருள் வருவதை பார்க்க முடியும். என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேரை எடுத்து அதில் நேராக கத்தியை வச்சு கீறிட்டு மேலேருந்து கீழே தொங்க போட்டுருவாங்க. தொங்க போடும்போது என்ன ஆகும்னா, அதில் பால் போன்ற ஒரு வெண்மை நிறமான பொருள் வடிந்து கீழே கலெக்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இது கொஞ்சம் நேரம் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிரும், ரொம்ப திக்காயிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து சிறிதளவு வெந்நீரில் கரைத்து அதை தண்ணீரை ஆவியாக்கி உள்ளே பார்க்கும்போது நல்ல பாலை விட அதிகமான வெண்மை நிறம் இருக்கக்கூடிய ஒரு சூரணம் நமக்கு கிடைக்கிறத பார்ப்போம். இதை தான் மருந்துக்கு நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இந்த பாதாள மூலியிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம் ஒரு நாளைக்கே நாம் சாப்பிடக்கூடிய அளவு அப்படிங்கிறது 500 மில்லிகிராம் மட்டும்தான். அதுக்கு மேலே சாப்பிடும்போது உடல் உஷ்ணமாகும், உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதுனால 500 மில்லிகிராம் தான் நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம். 500 மில்லிகிராம் இந்த பாதாள மூலியையோட சூரணத்தை எடுத்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற உபயோகப்படுத்த ஆரம்பித்தோன்னா மிக வேகமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைந்து வருவதை பார்க்கலாம். இன்றைக்கி உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லது தைராய்டு நோயினால் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு 3 மாத காலம் ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு பாதாள மூலியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு சூரணத்தை சாப்பிட ஆரம்பித்தார்களேயானால் அவங்க உடல் எடை ஒரு 3 மாதத்திலேயே பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு 5-7 கிலோவாவது குறைவதை நம்ம பார்க்கலாம். இதற்கு நமக்கு உணவு கட்டுப்பாடுகளோ உடற்பயிற்சிகளோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இதற்கு பெரும்பாலும் நமக்கு தேவை கிடையாது. அதே போல் இந்த பாதாள மூலியோட இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, வெரிகோஸ் பெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சருக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. 500 மில்லிகிராம் அளவுக்கு இந்த சூரணத்தை எடுத்து சிறிதளவு தேனில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு சாப்பிடும்போது இந்த வெரிகோஸ் வெயினில் இருக்கக்கூடிய, அதாவது இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகள் சிறிது சிறிதாக மாறுவதை நம்ம பார்க்க முடியும். காலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கரும் புள்ளிகள், கருமையான திட்டுக்கள், அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய அரிப்புகள், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சிறிது சிறிதாக மாற்றமடைந்து குணமாகிறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிக வீரியமான மிக நல்ல ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாதாள மூலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூர்ணம். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற இன்னொரு வகையான பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா, டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தரையில் நடக்கும்போது அவங்களுக்கு தரையில் கால் பதிந்து நடக்காதது போல் ஒரு உணர்வு இருக்கும். தரையில் இருக்கக்கூடிய பொருட்கள் சிறு கல் குத்தினா கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு கத்தியை வைத்து குத்தியது போல் கடுமையான வலி இருக்கும். அல்லது உணர்ச்சியே இருக்காது. அவங்க நடக்கிறது தரையிலையா, மண்லையா, இல்லை கீழே ஏதாவது காலில் குத்தி அவங்களுக்கு ரத்தம் வருதா, எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு பேர். இந்த வகையான பிரச்சனை இருப்பவர்களுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த பாதாள மூலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம். அதை 500 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி
வாயிலிட்டு அதை வந்து சப்பி சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எச்சியோடு கலந்து அது வயிற்றுக்குள்ளே போக ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி போகும்போது மிக வேகமாக அது உடலில் சேர்ந்து நமக்கு உடலில் நல்ல மாற்றத்தை ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் இந்த பாதாள மூலியுடைய அந்த திட்டிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய், அந்த எண்ணெய் இன்றைக்கு பெரும்பாலும் எல்லா ஆயுர்வேத மருந்து கடைகள்லேயும் கிடைக்கிறத பார்க்குறோம். அந்த எண்ணெயை நல்லா இடுப்பிலிருந்து கால் வரையிலும் நன்றாக சூடாக தடவி ஒரு மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்கணும். அதை செய்யும்போது கூட மிக வேகமாக அந்த கால்களில் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சியற்ற தன்மை குறைய ஆரம்பித்து சிறிது சிறிதாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளுக்கு பலம் ஏற்பட்டு கால்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு கோளாறுகளை சரி செய்வதற்கு இந்த பாதாள மூலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மருந்து மற்றும் எண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா, குறிப்பாக சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இம்பொட்டன்சி அல்லது அவர்களுடைய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்குது. அவர்களுடைய ஆணுறுப்பு எழுந்து கொள்ளாத ஒரு சூழல் இருக்கிறது. அல்லது உடலுறவு ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே அவர்களுக்கு விந்து வெளிப்படுகின்ற ஒரு பலவீனம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சர்க்கரை நோய் இருக்கின்ற இல்லாத நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை சரி செய்யக்கூடிய சக்தி வந்து இந்த பாதாள மூலிக்கு உண்டு. பாதாள மூலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரே ஒரு 250 மில்லிகிராம் இரவு படுக்கும்போது பாலில் சாப்பிட்டாலே இந்த பிரச்சனை குணமடைகிறத பார்க்கலாம். பாதாள மூலி அப்படிங்கிறது என்னதான் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரமாக இருந்தாலும் அதை சரியான முறையில் சுத்தி செய்து உபயோகப்படுத்தும் போது அது மிகப்பெரிய அளவில் உடலில் நல்ல விஷயங்களை கொண்டு வரதை பார்க்க முடியும். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவை. இவற்றில் நன்மைகள் எவை, தீமைகள் எவை என்று நாம் அறிந்து வாழ்வது மிகவும் அவசியம் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஜனநாயகத்தில் பல அடிப்படையான பண்புகள் இருக்கின்றன. அதில் முதன்மையான பண்பு என்பது சகிப்புத்தன்மை என்பதாகும். அப்படி பார்க்கிற போது மக்களுக்கு தங்களுடைய உரிமைகளுக்கான போராட்டத்தை நடத்துவதற்கு எப்பொழுதுமே அவர்கள் அடிப்படை உரிமையை பெற்றிருக்கிறார்கள். எங்கு மக்கள் தங்கள் அடிப்படை உரிமைகளுக்காக போராடுகிறார்களோ அங்குதான் ஜனநாயகம் தலைக்க முடியும். அதேபோல் நம்முடைய அரசியல் சாசனம் என்பது போராடுவதற்கான உரிமையை உத்தரவாதப்படுத்தி இருக்கிறது. உங்கள் எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு, கண்டனங்களை தெரிவிப்பதற்கு, அல்லது ஒரு அரசினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக உங்களுடைய உடன்பாடின்மையை, ஒவ்வாமையை தெரிவிப்பதற்கு ஒரு ஜனநாயகத்தில் எல்லா விதமான உரிமைகளும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட உரிமை என்பது ஒரு குடிமை சமூகத்தினுடைய அடிப்படை உரிமையாக கருதப்படுகிறது. ஆனால் தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும், அல்லது இன்று ஆளக்கூடிய தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனநாயக உரிமையை மதிக்கிறதா என்பது நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இந்த எப்பொழுதெல்லாம் அதிமுக ஆட்சியில் இருக்கிறதோ அப்போதெல்லாம் போராடுகிற உரிமையை கருணை இல்லாமல், சகிப்புத்தன்மை இல்லாமல் மிக கொடூரமாக ஒடுக்கி வந்திருக்கிறது அல்லது நசுக்கி வந்திருக்கிறது. போராடுகிறவர்கள் மிக மோசமாக அதிமுக ஆட்சி காலங்களில் நடத்தப்படுவது போல எந்த ஆட்சி காலத்திலும் நடத்தப்பட்டதில்லை. இன்னும் சொல்லப்போனால், போராட்டங்களை ஒடுக்குவதில், போராட்டங்களின் மீது வன்முறையை ஏவுவதில் இந்தியாவிலேயே மிக மோசமான அணுகுமுறையை கொண்ட ஒரு மாநிலமாக தமிழக அரசினுடைய இந்த தமிழக காவல்துறை இருக்கிறது என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. சமீபத்திய உதாரணம், சில தினங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உதாரணம். அதாவது, இந்திய பிரதமர் மோடி 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்த பிறகு மிகப்பெரிய அளவிற்கான பேரழிவு எல்லா பக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக எளிய மக்கள் அல்லது அமைப்பு சாரா தொழிலாளிகள், சிறு வணிகர்கள், சிறு விவசாயிகள் என்று எல்லோருமே பெரும் பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள். வர்த்தகம் என்பது கிட்டத்தட்ட 75% வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. பெருமளவிற்கு வேலை இழப்பு நாடு முழுக்க ஏற்பட்டிருக்கிறது. வரலாறு காணாத இந்த துயரத்திற்கு எதிராக போராடுவது என்பது மக்களுடைய அடிப்படை உரிமை. அந்த அடிப்படையில் தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது காவல்துறை அவர்களை மிக கொடூரமாக தாக்கியது. பெண்களின் மீதும் மிக கடுமையான வன்முறை அத்துமீறல்கள் நிகழ்த்தப்பட்டன.
இதற்கு நியாயம் கேட்க போன அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்களும் கூட மிக கடுமையாக காவல்துறையினரால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அப்படி தாக்குகிற காட்சியை நாம் பார்ப்பது என்பது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்னால் இதுபோல டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று இங்கு மக்கள் அதிகாரம் என்ற அமைப்பினர் இதுபோல ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அப்பொழுதும் மிகவும் மிருகத்தனமான தாக்குதலை காவல்துறையினர் மேற்கொண்டதை நம்மால் மறக்க முடியாது. முக்கியமாக அங்கு பெண்களை எல்லாம் அவர்கள் கீழே தள்ளி அவர்களுடைய ஆடைகளை எல்லாம் இழுத்தும் கூட மிக கேவலமான முறையில் தமிழக காவல்துறை நடந்து கொண்ட காட்சியை பார்த்தோம். அதெல்லாம் தொலைக்காட்சிகளில் மிக நேரடியாக ஒளிபரப்பப்பட்ட காட்சியை கூட நாம் கண்டோம். அந்த அளவிற்கு மிருகத்தனமாக அதற்கு பிறகு கைது செய்யப்பட்டவர்களை, அந்த டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக போராடியவர்களை, கைது செய்யப்பட்டவர்களை கொண்டு போய் காவல் நிலையத்தில் வைத்து அடித்த செய்திகள் எல்லாம் கூட வந்தன. ஆனால் இது எல்லாம் எதை காட்டுகின்றன? இதைவிட மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் தங்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் உரிமைகளுக்காக போராடிய போது அவர்களும் அதே போல காவல்துறையினரால் மிருகத்தனமாக தாக்கப்பட்டார்கள். அவர்களை பார்வையற்ற அவர்களை கொண்டு போய் ஊரின் ஒதுக்குப்புறமான சுடுகாடுகளிலெல்லாம் இறக்கிவிட்டு வந்த காட்சியெல்லாம் அரங்கேறின. உண்மையில் உலகத்தில் எந்த ஒரு மோசமான காவல்துறையும் கூட இந்த அளவிற்கு ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டத்தை கூட நடத்தி இருக்குமா என்பது மிக முக்கியமான கேள்வி. அப்படி பார்க்கிற போது தொடர்ச்சியாக நீங்கள் தமிழக காவல்துறையினுடைய இந்த போராட்டங்களை அணுகுகிற முறையை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் வன்முறையை போராட்டக்காரர்கள் மீது கட்டவிழ்த்து விடுவதை பார்க்க முடிகிறது. இது எதை காட்டுகிறது? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. நம்முடைய காவல்துறையினருக்கு சட்ட ரீதியான உரிமைகளை பற்றி, அதாவது மக்களுக்கோ அல்லது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக போராடுகிறவர்களுக்கோ அடிப்படையில் சட்ட ரீதியான சில உரிமைகள் இருக்கின்றன என்பதை தமிழக காவல்துறை புரிந்து கொள்ளவே இல்லை, அல்லது அந்த பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. மாறாக அது ஏதோ ஆளும் கட்சிக்கு எதிராக செய்யப்படுகிற ஒரு குற்றம் போல அவர்கள் அதை அணுகுகிறார்கள். அந்த மனப்பான்மையை ஆளும் கட்சியும் ஊக்குவிக்கிறது. மக்களுக்கு தங்களுடைய நியாயங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு உரிமை இருக்கிறது, தங்களுடைய வேதனைகளை வெளிப்படுத்துவதற்கு உரிமை இருக்கிறது. அதைத்தான் இது போன்ற பல அமைப்புகள் செய்கின்றன. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த போராட்டம் என்று இல்லை, இது நேரடியாக நடத்தப்படுகிற தாக்குதல்கள் ஒருபுறம் என்றால் பொதுவாக கண்டன கூட்டங்கள் நடத்துவது அல்லது அரசினுடைய கொள்கைகளுக்கு எதிராக கூட்டங்கள் நடத்துவது தொடர்பாக பெருமளவிற்கு கெடுபிடிகளை தமிழக காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். பல கூட்டங்களுக்கு அனுமதி மறுப்பது, ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி மறுப்பது, அப்படியே அனுமதி கொடுத்தால் கூட ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்களில், மக்களே வராத இடங்களில் அதை ஒப்புக்கு கொடுப்பது, கூட்டங்கள் நடத்துவதற்கான இடங்களையும் கூட சுருக்கி அவற்றை யாரும் வராத ஒதுக்குப்புறமான இடங்களில் கொண்டு போய் அனுமதி கொடுப்பது, இப்படியெல்லாம் மாற்று கருத்துக்களை கொண்டவர்களுக்கு அல்லது மாற்று எண்ணங்களை கொண்டவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர் மனநிலையை இன்றைய தமிழக காவல்துறை கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது மிக மிக ஆபத்தான ஒன்று, ஜனநாயகத்திற்கே மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்று. இது ஒரு புறம் என்றால் இன்னொரு புறம் தமிழக காவல்துறையினுடைய அணுகுமுறை என்பது இன்றைக்கு சமூக வலைத்தளங்களின் மீதும் கூட பாய ஆரம்பித்திருக்கிறது. முக்கியமாக அரசினுடைய கொள்கைகளுக்கு எதிராக கடுமையான மாற்று கருத்துக்களை வைக்கக்கூடியவர்களின் மீது கடுமையான ஒரு நடவடிக்கைகளை தமிழக காவல்துறை பல சந்தர்ப்பங்களில் மேற்கொண்டு வருகிறது. அதிலும் முக்கியமாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நலம் குறித்து கேள்விகளை எழுப்பியவர்களை வதந்திகளை பரப்பினார்கள் என்று சொல்லி அவர்களை பரவலாக கைது செய்து துன்புறுத்தினார்கள். பலர் அழைத்து மிரட்டப்பட்டார்கள். ஆனால் யாரையெல்லாம் வதந்திகளை பரப்பினார்கள் என்று அவர்கள் கைது செய்தார்களோ, அவர்கள் என்ன கருத்தை எழுதினார்களோ அதே கருத்தை இன்றைக்கு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை கேட்கிறார். ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று, அவர் பிரேத பரிசோதனைக்கு நான் உத்தரவிட நேரும் என்றெல்லாம் அவர் பேசுகிறார். அப்படி என்றால் அவரை இவர்களால் இதே போன்ற அவதூறு சார்ந்த ஒரு சட்டத்தின் கீழ் கைது செய்ய முடியுமா? அப்படி என்றால் இது எதை காட்டுகிறது? ஜனநாயகபூர்வமாக யாரும் பேசக்கூடாது, பொது மேடைகளில் பேசக்கூடாது, சமூக வலைத்தளங்களில் பேசக்கூடாது என்று சொன்னால் எப்படி உண்மைகள் வெளியே வரும்? மக்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமைகளை எப்படி பாதுகாத்துக் கொள்வார்கள்? இன்னொரு புறம் தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு பல தனியார் ஊடகங்கள் நேரடியாக அரசினுடைய உளவுத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. அவர்கள் மாற்று கருத்துக்களுக்கு, உண்மையான கருத்துக்களுக்கு இடமளிப்பதே கிடையாது. அப்படியே இடமளித்தாலும் கூட அதை பட்டும் படாமல் ஒப்புக்கு ஏதோ சிறிய இடத்தை கொடுத்துவிட்டு அரசினுடைய பிரச்சார பீரங்கிகளாக இன்றைக்கு பல ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கிற போது மாற்று ஊடகங்களாக நமக்கு இருப்பவை கூட்டங்கள் நடத்துவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதும் சமூக வலைத்தளங்களில் எழுதுவதும் தான். ஏனென்றால் பெரிய பல பத்திரிகைகள் இன்றைக்கு ஆளும் கட்சிக்கு அடிபணிந்து நடப்பதையே தங்களுடைய வாழ்நாள் கடமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. பத்திரிகைகளும் ஊடகங்களும் இப்படி மாறிவிட்ட சூழ்நிலையில் சமூக வலைத்தளங்களையும் தெருமுனைகளில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களையும் கண்டன கூட்டங்களையும் ஒடுக்கினால் அது ஜனநாயகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய இருண்ட காலமாக இருக்கும். தமிழகம் இப்பொழுது அத்தகைய ஒரு இருண்ட காலத்தில் பயணித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மக்களுக்கு எப்போது போராடுகிற உரிமை இருக்கிறதோ
அப்பொழுதுதான் மக்களுடைய குரல் என்பது உரத்து கேட்கும். அப்பொழுதுதான் சமூகத்தில் அதற்கான நியாயங்கள் பிறக்கும். ஆனால் போராடுகிற எல்லோரின் மீதும் இப்படி வன்முறையை ஏவிவிட்டால் அரசிற்கும் மக்களுக்கும் இடையிலான இடைவெளி மிகவும் பெரிதாகி கொண்டே சென்றுவிடும். அதன் மூலமாக படிப்படியாக ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை ஒழித்து கட்டுவதற்குத்தான் அது பயன்படும். போராடுவதற்கான உரிமையை அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும், நீதிமன்றங்கள் உத்தரவாதப்படுத்த வேண்டும். முக்கியமாக காவல்துறையினருக்கு ஜனநாயக உரிமைகள் தொடர்பாக, போராடுகிறவர்களை நடத்துகிறவர்கள் தொடர்பாக ஒரு பயிற்சி அளிக்க வேண்டும். அவர்கள் இதுபோன்ற மிருகத்தனமான தாக்குதல்களை நடத்துவது சட்டவிரோதமானது என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அப்படிப்பட்ட தாக்குதல்களை நடத்தக்கூடிய காவல்துறையினரை தண்டிக்க வேண்டும். அது துரதிருஷ்டவசமாக அது கஸ்டோடியல் டெத், அதாவது லாக்அப் மரணங்களாக இருந்தாலும் சரி, அல்லது காவலர்களால் துன்புறுத்தப்பட்ட கைதிகள் இருந்தாலும் சரி, பொதுமக்களின் மீது காவல்துறையினர் மிகப்பெரிய அளவிற்கு வன்முறையை பயன்படுத்தினாலும் சரி, அரசு அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவது கிடையாது. நீதிமன்றங்களிலும் அவர்களுக்கு எந்த விதமான தண்டனையும் கிடைப்பதில்லை. அப்படி இருக்கிற போது தாங்கள் தான் அரசு, தாங்கள் எல்லா விதமான சட்டங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள் என்று காவல்துறையினர் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல, ஜனநாயக உரிமைகளுக்கு நல்லதல்ல. அந்த வகையில் நாம் இந்த ஜனநாயக பண்புகளை, மனித உரிமைகளை பாதுகாப்பது என்பது மிக மிக முதன்மையான ஒரு கடமை. அந்த கடமையை நாம் நெறிப்படுத்துவதுதான் அடிப்படையான ஒரு சவால் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. எனவே இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ் பேராசிரியர் டாக்டர் நெல்லை சுப்பையா. ஒரு தமிழ் பேராசிரியரா, இலக்கிய சிந்தனையாளரா, கவிஞரா, பட்டிமன்ற பேச்சாளரா, தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்கணும், இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் பேராசிரியரா, இலக்கிய சிந்தனையாளரா, கவிஞரா எங்கள் நிகழ்ச்சிக்குள்ள நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். தமிழ் பேராசிரியர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த இலக்கிய சூழலில் பல நிலைகளில் உங்களை ஈடுபடுத்திட்டு முழுமையாக பயணிச்சுட்டு இருக்கீங்க. பட்டிமன்றம் பேசுகிறீங்க, கவிதைகள் எழுதுறீங்க, பேராசிரியராக பணிபுரிகிறீங்க. அப்படின்னாலும் இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் எழுச்சியோடு இருக்காங்க, தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எவ்வளோ தேவையாக இருக்குது, அது இருக்கிறதுனால ஒருத்தர் எவ்வளோ தூரம் மேன்மை அடைகிறாங்க, அது இல்லாமல் இருக்கிறதுனால இன்னும் ஏன் பின்தங்கி போகிறாங்க, இப்படி நிறைய விஷயங்களுக்கான விளக்கங்களை உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது என்ன? ஒரு வாழ்வியல் சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு தன்னம்பிக்கை அவசியமா, இல்லை நாம் இருக்கிற இடம், பேசுகிற மொழி, செய்கிற செயல், ஒவ்வொரு இடத்துலையுமே தன்னம்பிக்கையோட முக்கியத்துவம் இருக்கா? அதிலிருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். அதாவது நீங்கள் காற்றை சுவாசிப்பதால் அல்ல, நம்பிக்கைகளை சுவாசிப்பதால் தான் வாழ்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தளத்துக்கும் நம்மளை நகர்த்திக்கிட்டே போகுது. அணைந்து போன விளக்குக்கு யாரும் ஆரத்தி எடுப்பதில்லை, ஆறிப்போன பாலில் யாரும் எந்த விதமான சத்து பொடிகளையும் கலக்குவதில்லை. நாம் சூடாகவும் இருக்க வேண்டும், நாம் சுடராகவும் இருக்க வேண்டும். சூடு நம்மை யாரும் அழித்து விடாமல் இருக்க, சுடர் நாம் யார் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்ட. அப்போது நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரணும். தன்னம்பிக்கையை உயிரில் சுமந்தவன் தனியாக நடந்தாலும் அவன் ஒரு ஊர்வலத்துக்கு சமம். அந்த அளவுக்கான ஒரு பேர் ஆற்றல் தன்னம்பிக்கை உடையவர்களிடத்தில் அது காணப்படும். அதற்கு என்னன்னா, நாம் சார்ந்த மண், நாம் சார்ந்த இனம், நாம் சார்ந்த மொழி, அதனுடைய பழமை, அதனுடைய பெருமை நமக்கு தெரிந்தாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை எழும். என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே மிக பெரும் ஒரு தன்னம்பிக்கையுடைய ஒரு மாபெரும் ஒரு தனித்த பேர் இனம் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ் இனம்தான். நீங்கள் உலகத்தினுடைய வரைபடத்தை பாருங்களேன். உலகத்தின் வரைபடத்தில் தமிழ்நாடு பார்த்துருக்கீங்களா? உலகத்தின் வரைபடத்தில் தமிழ்நாடு எப்படி இருக்கும்? ஒரு நாக்கின் வடிவத்தில் இருக்கும் இல்லையா? இந்தியாவினுடைய கீழ்ப்பகுதியில் தென்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கின் வடிவத்தில் இருக்கும். என்ன அர்த்தம்? உலகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்கள் எல்லாம் உருவாக்கிய மண் நம்முடைய தமிழ் மண் என்பதை இந்த பூகோளமே நமக்கு சொல்வதாக நான் பார்க்கிறேன். உண்மையிலேயே தமிழர்கள் மாதிரி ஒரு பெருமை மிக்க ஒரு இனத்தை பார்க்கறது ரொம்ப கடினங்க. இப்போது நீங்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு போனீங்கன்னு வைங்களேன், அந்த நாட்டினுடைய ஈபிள் டவர் நீங்கள் விமானத்தில் போகும்போது முதல்ல வரும். இதேமாதிரி நீங்கள் சீன தேசத்துக்கு போனீங்கன்னா அந்த நாட்டினுடைய உலக அதிசயமாக இருக்கக்கூடிய சீன பெருஞ்சுவர் வரும். ஆனால் இந்தியாவுக்கு நீங்கள் தென் பகுதியாக பாருங்கள், அங்கே கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உயரத்தில் ஆழி பேரலையெல்லாம் தாண்டி
எல்லாத்தையும் தாங்கி அங்கே வான்புகன் வள்ளுவன் இருக்கிறார் இல்லையா? யோசிச்சு பாருங்க, கடல் மாதா அலை கரங்களாலே நுரை பூக்களை எடுத்து போட்டு தினம் தினம் அந்த வள்ளுவர் சிலைக்கு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் என்றால் வள்ளுவன் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, நிற்க அதற்கு தக. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று நம் இனத்திற்கு ஒரு மாபெரும் ஊட்டத்தை தந்த ஒரு மாபெரும் புலவர் யாருன்னா நம்முடைய திருவள்ளுவர் இல்லையா? அதே மாதிரி நம்ம இலக்கியத்தை மட்டும் இல்லை, நம்முடைய கட்டடக்கலையினுடைய மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை தந்தது யாருன்னா நம்முடைய தஞ்சை பிரகதீஸ்வரருடைய கோயில். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம் வந்து பாடத்திட்டத்தில் உலகத்தின் அதிசயமாக எதை வச்சுருக்கோம்? சீன பெருஞ்சுவரை உலகத்தின் அதிசயமாக வச்சுருக்கோம். பைசா நகரத்தோட சாய்ந்த கோபுரத்தை உலகத்தின் அதிசயமாக வச்சுருக்கோம். பைசா நகரத்தோட சாய்ந்த கோபுரமாக உலகத்தின் அதிசயம். அது அஸ்திவாரம் சரியாக போடாதால சாஞ்சி போன கோபுரம் அது. ஆனால் சுற்றிலும் மலைகளே இல்லாத ஒரு இடத்துல, சுற்றிலும் கற்களே இல்லாத இடத்துல ஒரு மாபெரும் ஒரு கற்கோயிலை சூரியனின் நிழல் கூட பூமியில் விழாத அளவுக்கு தஞ்சையிலே நம்முடைய பாட்டன் ராஜராஜ சோழன் கட்டினாரே தஞ்சை பெருவுடையார் கோயில், அதைத்தான் உலகத்தின் அதிசயம் என்று நம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம் என்றால் நிச்சயம் நம் இன பிள்ளைகள் எல்லோருமே ஒரு தன்னம்பிக்கை உடையவர்களாக வருவார்கள். அதுலேயும் ஒரு நுட்பம் என்ன தெரியுங்களா? அந்த தஞ்சை பெரியவுடையார் கோயில் இருக்க அதனுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 216 அடி. 216 அடி என்ன அர்த்தம்னா, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 216. அப்போது நம் மொழியை உயர்வு செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை கட்டடக்கடையோடு இணைத்து 216 அடியில் உயர்த்தியிருக்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையை இந்த தமிழ் அவர்களுக்கு ஊட்டி இருக்கணும். நம்முடைய தமிழ் இனத்தினுடைய வரலாறுங்கிறது சாதாரண இதில் கிடையாது. அதாவது எகிப்தில் நைல் நதியில் ஓடுகிற அந்த ஆற்றுக்கு நடுவில் அணை கட்டி ஒரு மன்னன் தோற்று போகிற காலகட்டத்தில் பாய்ந்து சீறி வரக்கூடிய காவேரி ஆற்றின் கரையிலே அந்த கரையில் இருந்து கொண்டு மறுகரையில் இருந்து கொண்டு அந்த ஆற்றை அடக்கி ஒரு மாபெரும் கல்லணையை வந்து கரிகால சோழன் கட்டுனான்னா அது எப்பேற்பட்ட ஒரு ஆற்றல். இன்றைக்கும் ஒரு கீறல் விழலை, இன்றைக்கும் ஒரு கல்லை கூட யாராலையும் அசைக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நுட்பம் வாய்ந்தவர்களாக அன்றைக்கு தமிழர்கள் இருந்திருக்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணாபுரம்னு ஒரு இடம் இருக்குது, நவ திருப்பதிகள். அதில் வந்து ஒரு திருப்பதி வந்து கிருஷ்ணாபுரம். அங்கே உள்ள சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே சவால் விடக்கூடிய சிற்பங்கள்லாம் அங்கே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு தனுஷை வச்சுக்கிட்டு ஒரு வீரன் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வில்லு வந்து அப்படி கல்லுலேயே செதுக்கியிருக்கிறாங்க. அந்த வளைவெல்லாம் கல்லுலேயே செதுக்கியிருக்கிறாங்க. அதில் ஒன்றும் அதிசயம் இல்லை, அதை நம்ம ஆட்கள் உடைச்சிருக்காங்க, சேதப்படுத்திருக்காங்க இடைக்காலத்தில் யாரோ. சேதம் அடைஞ்சதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அந்த வில்லுக்குள்ளே ஒரு துவாரம் இருக்குது. அந்த வில்லே வளைச்சிருக்கிறாங்க கல்லில், அதுக்குள்ளே ஒரு துவாரத்தை அமைச்சிருக்கிறாங்க. அது கூட அதிசயம் இல்லை. அந்த துவாரத்து வழியாக மேலே ஒரு குண்டூசியை நீங்கள் போட்டிங்கன்னா, அந்த வில்லினுடைய வளைவில் ஒரு குண்டூசி போட்டிங்கன்னா அது வளைவை கடந்து நேராக வந்து அந்த தண்டு பகுதியில் எங்கே இடைப்பட்ட பகுதியில் விடுபட்டிருக்கோ அதையும் தாண்டி மறுபடியும் கீழே அதே புள்ளி. கிருஷ்ணாபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிற்பக்கலையினுடைய உச்சம் வந்து எங்கன்னா கிருஷ்ணாபுரத்தில் நீங்கள் பார்க்கலாம் தமிழர்களுடைய சிற்பக்கலைக்கு. அங்கே ஒரு தனுசு, ஒரு வில்ல ஒரு வீரன் கையில் வச்சிருக்கிற மாதிரியான ஒரு சிற்பம் இருக்குது. அது அதிசயம் இல்லை, அந்த கல்லையே அப்படியே வடித்து செதுக்கி ஒரு வில்லு மாதிரி ஆக்கியிருக்கிறாங்க. அது பெரிய விஷயம் இல்லை, அதை வந்து இடைக்காலத்தில் சேதப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லினுடைய உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துவாரம் இருக்குது. கல்லுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு துவாரத்தை நம்ம எப்படி இந்த ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறோமோ அந்த மாதிரி உள்ள ஒரு துவாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஃபுல்லாக. மேலே அந்த வில்லினுடைய முனையில் ஒரு இடத்துல ஒரு குண்டூசியை போட்டால் அது அந்த வளைவு வழியாக கரெக்டாக கீழே இறங்கி வந்து மறுபடியும் கீழே உள்ள வளைவு வழியாக கீழே வந்து விழுது. அந்த அளவுக்கு நுட்பமான ஒரு அறிவு அன்றைக்கு இருந்திருக்கிறது. அப்போது கட்டடக்கலையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, சிற்பக்கலையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழ் மொழியினுடைய பெருமையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, மிகப்பெரிய ஒரு வரலாறு படைத்த ஒரு இனமாக நம்முடைய தமிழ் இனம் இருந்திருக்கிறது என்கின்ற ஒரு பாரம்பரியம் நமக்கு தெரிந்தாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை வருங்கிறதா என்னுடைய கருத்து. கண்டிப்பாக தன்னம்பிக்கை பற்றி பேசும்போது நம்ம இனம் பற்றின ஒரு புரிதல் வந்து இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைக்கு சரியாக போய் சேரலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. என்னென்னா மொழியோட சிறப்பு அப்படின்னு நம்ம பேசும்போது இன்றைக்கி அதோட அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தொலைக்கிற மாதிரியான ஒரு போக்கு தான் நம்ம பார்க்குறோம். சரியாக தமிழ் பேச தெரியல அப்படிங்கிறதையே வந்து ஒரு பெருமைக்குரிய அடையாளமாக இன்றைக்கி நினைக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். ஒரு மொழி அறிவும் மொழி பற்றின புரிதலும் மொழி மேலே ஒரு பற்றும் ஒருத்தருக்கு ஏன் தேவை? அதாவது நீங்கள் சிறப்பாக சொன்னீங்க, தமிழ் தெரியலை அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி ஒரு ஃபேஷனாகவே மாறிடுச்சுன்னு சொல்கிறீங்க. ஆனால் உண்மையிலேயே தமிழ் உயர் தனி செம்மொழிங்கிறதே நான் எப்போ தெரியுமா புரிஞ்சுக்கிட்டேன்?
இந்த ஆங்கிலம் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற லோக்கல் செல்ஃபோன்லாம் இங்கிலீஷ் சப்போர்ட் பண்ணும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் காஸ்ட்லியான செல்ஃபோன் மட்டும்தான் தமிழை சப்போர்ட் பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டச் ஸ்க்ரீனில் உள்ள காஸ்ட்லி செல்ஃபோனில் தான் தமிழ் டச் வருமே தவிர லோக்கல் செல்ஃபோனில் தான் தமிழ் வருது. இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் எப்பேற்பட்ட உயர்தனி செம்மொழி அப்படிங்கிறத. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கேட்குற கேள்வி அப்படி தான் இருக்குது. அதாவது ஓட முழுக்க ஓட்டைகளோடு காலகங்கையினுடைய கடைசி பயணியாகத்தான் இன்றைக்கு தமிழ் நின்று கொண்டிருக்கிறது. ஒரு வேதனையின் வெளிப்பாடாக நீங்கள் சொன்னாலும் அதை மீட்டெடுப்பதற்கான பணிகளை இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி சரியாக துவங்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் பார்த்த அளவில் சொல்ல வேண்டிய ஒரு உண்மையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எல்லா மாநிலத்திலையும் சரி அவங்க மாநில மொழி தான் பேசுகிறாங்க. எல்லா நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாய்மொழியை தான் அவங்க பேசுகிறாங்கும் போது நம்முடைய தாய்மொழிக்கான முக்கியத்துவம் வந்து இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் செப்பு மொழிகள் 18ன்னு சொல்கிறோம். இந்த 18 மொழியில் இணையத்துக்கு போன முதல் மொழி எதுனா நம்முடைய தமிழ் மொழி தான். அமெரிக்கா சமீபத்தில் செலுத்தின விண்கலன் பயோனியர் முன்னோடி, அது உலகத்தில் எந்த மொழியை பதிவு செய்து அனுப்புதுன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அது எப்படின்னா ஒரு மொழியை உச்சரிக்கும் போது ஆகக்கூடிய கால அளவு, அதை உச்சரிக்கிற நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வைப்ரேஷன், இதெல்லாம் வச்சு அதை கணிக்கிறாங்க. அப்போது அந்த செயற்கைக்கோள்லேருந்து தகவல் வருது. உலகத்தில் எந்த மொழியை அது கணிச்சு சொல்லிச்சு தெரியுமா? முதல்ல சொன்னது நம்முடைய தமிழ் மொழியை தான் அது சொல்லிச்சு. அப்போது அந்த அளவுக்கு தமிழுக்கு இருக்கிற வீரியம் அப்பேற்பட்ட வீரியம். தமிழ்ங்கிறது ஒரு மொழி மட்டும் கிடையாதுங்க, அது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையோடு கலந்தது. நம்ம பெத்த தாயை என்ன சொல்லுவோம்னா அம்மான்னு சொல்லுவோம் இல்லையா? தந்தையை வந்து நம்ம அப்பான்னு சொல்கிறோம். அதில் எவ்வளோ நுட்பம் இருக்குது தெரியுமா? இப்போ அம்மாங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க, அதில் இம் அப்படிங்கிற எழுத்தும் சரி, மா அப்படிங்கிற எழுத்தும் சரி, இந்த ரெண்டுமே மெல்லின எழுத்துக்கள் இல்லையா? அதே மாதிரி பா இப் அப்படிங்கிற 2 எழுத்து அப்பால் உள்ளது பார்த்திங்கன்னா வல்லின எழுத்துக்கள். தமிழ் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே அம்மா 2 மடங்கு மென்மையாக இருக்க வேண்டும். அதனால் 2 வல்லினத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்பா எப்படி இருக்கணும்னா 2 மடங்கு வன்மையாக இருக்க வேண்டும். சில பேர் வீட்டில் 2 பேருமே சேர்ந்து வன்மையாக மிருதங்க வாசிக்கிற மாதிரியே பிள்ளையை வாசிட்டு இருப்பாங்க 2 பேரும். அப்படி இல்லாமல் ஒருத்தர் எப்படி நடந்து கூடணும், நம்முடைய உறவு பெயர்கள், நம்முடைய வட்டார வழக்கு சொற்கள், அதுக்குள்ளெல்லாம் புகுந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நம்ம எப்படி வாழணுங்கிற அந்த வாழ்க்கை நெறிய நமக்கு வகுத்து கொடுக்குங்க. உயிர் எழுத்து பாருங்களேன், முதல் எழுத்து ஆன்னு ஆரம்பிக்குது. ஒரு வீட்டில் ஒரு பிரசவம் ஆகுது, ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பிரசவம், மருத்துவமனையில் ஒரு குழந்தை பிறகுதுன்னா முதல்ல அந்த குழந்தை பிறந்த உடனே கத்துற முதல் வார்த்தை என்ன நினைக்கிறீங்க? ஆ அப்படிங்கிற எழுத்து தான் கத்தும். பார்த்துருக்கீங்களா? குழந்தை அழும்போது நம்மளை ஆன்னு அழும். அப்போ என்ன ஆகுதுன்னா உயிர் பிறந்து விட்டது என்ற அர்த்தம். ஒரு குழந்தை உயிர் பிறந்து விட்டது, உயிரினுடைய துவக்க எழுத்து எதுன்னா ஆ. ஆ ஆ. ஒருவேளை அப்படி குழந்தை பிறக்கலைன்னு வைங்களேன், சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா ஆ அப்படின்னு அழுற மாதிரி ஆயிரும். ஒருவேளை நல்ல விதமாக பிரசவம் ஆச்சு அப்படின்னா எல்லாரும் ஈ அப்படின்னு சிரிப்பாங்க இல்லையா? அதான் ஈ. அதற்கு அடுத்து வல்லினம், அதுக்கு அடுத்து நெடிலாக இருக்கக்கூடிய ஈ என்னென்னா, பிறந்த குழந்தைக்கு பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம குழந்தை பிறந்திருக்கு 2 சொட்டு பாலாவது குடும்பம், தாய்ப்பால் குடும்பம், அதான் 2 புள்ளிகள் ஈ அப்படின்னு வச்சாங்க. அந்த ஊங்கிற எழுத்தினுடைய வடிவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு குழந்தை தவழுகிற குழந்தை தலையை அப்படி தூக்கி பார்ப்பதை போல நமக்கு தோன்றும் இல்லையா? அதே மாதிரி ஊ அது இன்னொரு வெயிட்டை ஏற்றி வச்சுட்டு போகிற மாதிரி. அந்த ஏ அப்படிங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா நடைவண்டி, தவழ்ந்ததுக்கு பிறகு நடங்கிறது. இப்படியே அந்த எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு விளக்கம் நம்ம சொல்லலாம். அதில் இறுதியில் பாருங்கள் ஆயுத எழுத்து 3 புள்ளி வச்சு அது முடியுது. என்ன அர்த்தம்? உயிர் பிரிகிற போது வீட்டில் பெரியவங்க உயிர் பிரியும் போது சொல்லுவாங்க, அவர் ஏதோ கடைசி காலத்தில் ஏதோ ஆசையில் இருக்கார் போலுக்கு, என்னன்னு தெரியல, தயவுசெய்து ஒரு 3 சொட்டு பாலாவது அவருடைய தொண்டைக்குழியில் ஊற்றுங்க, உயிர் போகுங்கிறாங்க. அப்போது அந்த 3 புள்ளி என்பது 3 சொட்டு பால் என்று சொன்னால் அதோடு உயிர் முடிந்து விடுகிறது, ஆயுத எழுத்து துவங்குகிறது என்று மொழியை நம்முடைய வாழ்வியலோடு பின்னி பார்க்க வேண்டிய உலகத்தின் மொழி தமிழ் மொழி தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு எழுத்துக்கு ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்தது ஆங்கிலம், ஆனால் ஒரு எழுத்துக்கு ஒரு பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கற்றுக் கொடுத்தது தமிழ். ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லுவோம், ஆனால் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் என்று ஒரு வார்த்தைக்கு ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சொன்ன மொழி நம்முடைய மொழி. நம்முடைய மொழியை நம்ம வெறும் மொழியாக மட்டும் பார்க்கக்கூடாது இல்லையா? அதை வந்து நம்ம தெய்வமாக பார்க்கிற ஒரு இனம் நம்முடைய இனம். வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6, 6 தலை அவருக்கு கொடுத்தோம் இல்லையா? 6 தலை முருகன், முருகப்பெருமானுக்கு 6 தலைன்னு சொல்லி நம்ம 6 முகம் அப்படின்னு அவருக்கு பேர், 12 கைகள் அப்படின்னு சொல்லி அந்த மொழியை தெய்வமாக பார்த்து பழக்கப்பட்டோம். அந்த மொழியை நம்முடைய வாழ்வியலோடு தொடர்புபடுத்தி பார்த்தோம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செழுமை மிக்க ஒரு மொழி எதுனா நம்முடைய தமிழ் மொழி தான். அந்த தமிழ் மொழியே பாருங்களேன், வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த 3மே சேர்ந்த ஒரு இனமாக அது இருக்கிறது. இன்றைக்கி அமெரிக்காவில் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்கங்க, இந்த ஒரு மூச்சு தெரப்பி, இன்றைக்கி லாஃபிங் தெரப்பின்னு சொல்கிற மாதிரி மூச்சு தெரப்பியில் சொல்கிறாங்க, வன்மையான எழுத்துக்கள் பிறப்பதால் அது வல்லினம், அடி நாதத்திலேருந்து வரும் அந்த எழுத்துக்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா இக்கு இங்கு சொன்னீங்கன்னா
மென்மையான எழுத்துக்கள் பிறப்பதனால் அது மெல்லினம். மென்மையான எழுத்து எங்கே பிறக்கணும்? அந்த மூக்கில் பிறக்கும். இங்கு அதெல்லாம் சொன்னீங்கன்னா இங்கே பிறக்கிற எழுத்துக்கள் மென்மையான எழுத்துக்கள். ஏன்னா அங்கே உள்ள எலும்புகள் மிகவும் மென்மையாக இருக்கும்னு அறிவியல் சொல்லுது. இந்த இரண்டுக்கும் இடையில் இங்கே பிறப்பதனால் அது இடையின எழுத்துக்கள். அதனால தான் ஈ அப்படிங்கிற எழுத்து சொல்லும்போது இங்கே அந்த வைப்ரேஷன் இருக்கும். அப்போது ஒரு நல்ல தமிழ் வார்த்தைகளை சரியாக உச்சரித்ததால் தான் அந்த காலத்தில் இருந்த தமிழ் அறிஞர்கள், தமிழர்கள் எல்லோரும் நீண்ட காலம் வாழ்ந்திருப்பார்களோ என்ற ஒரு ஆய்வு முடிவை சமீபத்திலே நான் படித்தேன். பிற மொழி கலப்பில்லாமல் தமிழாலே ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வர முடியும் என்பதை அன்றைக்கு இருந்தவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் இல்லையா? பாரதியை போன்றவர்கள் மிகப்பெரிய பெரிய ஆள்கள்லாம் சொன்ன செய்திகள் அதுதான். அதனால் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்துக்கும் பரம்பரைக்கும் சொந்தக்காரர்கள் நாம் என்பதை இன்றைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொன்னாலே தானாக தன்னம்பிக்கை என்பது ஊறி பெருக்கெடுத்து வரும். தாய்மொழி கல்வி, தாய்மொழி அந்த வழியில் நம்ம கல்வி பயிலணும் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் வலியுறுத்தி சொல்கிறாங்க. ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதெல்லாம் நடைமுறையில் இருந்ததுனால தான் பல அறிஞர்கள் உருவாகிறதுக்கு அதுக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பேச்சும் இப்போ இருக்கிறத பார்க்குறோம். இப்போ ஆங்கில வழி கல்விக்கு போனவங்களோட எண்ணிக்கை அதிகமானதுனால 2 மொழிகளை பற்றினுமே ஒரு புலமை இல்லாத ஒரு சமூகம் தான் இப்போ உருவாகிருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அது நம்ம நாட்டில் தான் இந்த பிரச்சனை இருக்குது. வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தாய்மொழி கல்வியை தான் வலியுறுத்தி சொல்கிறாங்க. தாய்மொழியில் நம்ம பயில வேண்டிய அவசியம் என்ன? அப்படி பயின்றால் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு மேன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அதாவது நான் பிற மொழி கல்விகளை எதிர்க்கலை, பிற மொழி வழி கல்வியை தான் நான் எதிர்க்கிறேன். வேறு மொழியை தெரிந்து வைத்துக் கொள்வது தவறு கிடையாது. இப்போது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கியமாக எல்லா தமிழரும் கொண்டாடக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். அந்த கம்பராமாயணமே எழுதிய நம்முடைய கம்பர் அவருடைய சொந்தமாக எழுதவில்லை கம்பராமாயணத்தை. அவருக்கு சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழி தெரிந்திருந்ததால் அவர் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வால்மீகி ராமாயணத்தை தழுவி அதை மூலத்தை காட்டிலும் பெருமை சேர்க்கிற அளவுக்கு தமிழில் அவர் எழுதியிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளணும்னா, இன்னொரு மொழியை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் நோக்கம் உங்கள் மொழியை வளப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் கம்பர் நமக்கு விட்டு சென்றிருக்கிற செய்தி. நம் வீட்டில் வசதி இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த வசதியை நம்ம வீட்டில் செய்ய பார்க்கணுமே தவிர வசதியான வீட்டுக்கு நாம் போவது என்பது தவறு இல்லையா? அப்போது தாய்மொழியின் மீது நாம் கல்வியை கற்கிற பொழுது நமக்கு அந்த மண்ணோடு சேர்ந்த ஒரு உறவு ஏற்படும். நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பெருமைகள் எல்லாம் நமக்கு அதன் மூலமாக புரிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் மொழி என்பது ஒரு ஊடகம் தானே தவிர அது இல்லாதனால ஒருத்தர் யாரும் எந்த விதத்திலையும் யாரோடையும் நம்ம குறைஞ்சி போயிட போகிறதில்ல. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இந்தியாவில் தமிழ் உயர்தனி செம்மொழி என்று அந்த நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்திலே உச்சரித்த பெருமை நம்முடைய பாரதத்தினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவராக இந்த மேதகு டாக்டர் அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடிய தமிழ் தாயின் தலைமகன், இந்திய தாயினுடைய முதல் குடிமகன் வாயாலே தமிழ் உயர்தனை செம்மொழி என்ற வார்த்தை உச்சரிக்கப்பட்டதைப் போல ஒரு மாபெரும் பெருமை இருக்க முடியாது. அவர் தமிழ் வழியிலே படித்து வந்தவர் தான் இல்லையா? அப்போது தமிழ் வழியில் படிக்கும்போது நம் மண் சார்ந்த விஷயங்களை எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். எந்த மொழியில் நான் ஆசிரியர் சொல்லி கொடுத்தாலும் அவங்க உள்வாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய்மொழியாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பிறந்த குழந்தைக்கு சத்துள்ள ஆகாரம் கொடுக்கணுங்கிறது உண்மைதான். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பாங்களா, சத்துள்ளதுன்னு சொல்லி பிரியாணியை கொடுப்பாங்களா? பிரியாணி எடுத்து வாயில் வச்சு வதக்குன்னு சொதுக்குன்னா அதுதான் அது கடைசி சாப்பாட போயிடும். அப்போது ஒரு குழந்தைக்கு எப்படி தாய்ப்பாலோ அதை போல் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழி என்பது ரொம்ப முக்கியம். அதுலேயும் நீங்கள் பாரதி ஒருபடி மேலே போய் சொல்கிறார் பாருங்க, தந்தையர் நாடுங்கிறார் பாரதியார். ஏன்னா கடலில் மூழ்கிய லெமூரியா கண்டம்னு ஒரு கண்டம் கடலுக்கு அடியில் இருந்தால் சொல்கிற 43 நாடுகளும் பக்குருளி ஆறு போன்ற பெரிய பெரிய மலைகளும் இருந்த ஒரு மாபெரும் கண்டமாக நம்முடைய கண்டம் இருந்திருக்கிறது. அங்கே தான் முதல் மனிதன் பிறந்தான் என்று உலகத்தினுடைய எல்லா மத கோட்பாடுகளும் ஒற்றுக்கொள்கிறார்கள். அது தெரிந்ததுனால தான் உலகத்தின் முதல் ஆண் ஆதாம்னு சொல்கிறோமே, அந்த ஆதாம் பிறந்தது எந்த இடம்னா நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அவர் பிறந்தார். அப்போது உலகத்தின் முதல் ஆண் பிறந்ததுனால தான் எங்கள் தந்தையர் நாடுன்னு சொல்கிறார் பாரதியார். அதே மாதிரி இன்னொரு செய்தி பாருங்கள், தமிழ் மொழியில் படிக்கிறதுனால என்ன நன்மை ஏற்படுதுன்னு நீங்கள் கேட்டிங்களே, நம்முடைய கலாச்சாரத்தோடு நமக்கு ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். பாரதியார் ஒரு வரியில் சொல்கிறாரு, வங்கத்து ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் சொல்கிறார். அதில் ஒரு இடம் வருது, அதாவது என்னென்னா பண்டமாற்று முறை அன்னைக்கு இருந்தது இல்லையா? கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் காவேரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோங்கிறார் பாரதியார். என்ன அர்த்தம்? கங்கையில் வெத்தலை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே காவேரியில் வெத்தலை தானாக முளைச்சிருக்கும். அங்கே கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், கங்கையில் விளையிற அந்த கோதுமையை நமக்கு தரணும், நாம் பதிலுக்கு என்ன தரணும்? காவேரியில் உள்ள வெத்தலையை திருப்பி கொடுக்கணும்னு பாரதியார் சொல்கிறார். அப்படி இல்லை அதனுடைய அர்த்தம். இன்னும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கங்கை நதிபுறத்து கோதுமையை கேட்கல, கோதுமை பண்டம்ங்கிறார். ஒருவேளை தமிழகத்து பெண்களுக்கு கோதுமையில் சரியாக பண்டம் செய்ய தெரியாதுன்னு பாரதியார் நினைச்சாரோ என்னவோ தெரியல. அவர் கோதுமையில் பண்டம் செஞ்சு தரணுமா, ஆனால் நம்ம திருப்பி என்ன கொடுக்கணும்?
அவன் கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுக்கணும், நம்ம ஆத்தங்கரையில் தானாக முளைச்சிருக்கிற வெத்தலை எடுத்து கொடுத்துடணுமா. அதில் இன்னொரு நுட்பம் என்ன தெரியுமா, அதாவது கோதுமை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு அஜீரண கோளாறு வரும். அதை போக்குகிற சக்தி எதில் இருக்குன்னா நம்முடைய வெத்தலைக்கு இருக்குது இல்லையா. அதனால் வடநாட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னு தமிழ்நாட்டுக்காரன் நினைச்சான், தென்னாட்டுக்காரன் நினைச்சான். அந்த பண்டமாற்று முறையில் இவ்வளோ பெரிய நுட்பத்தை வைத்தாங்க. இதெல்லாம் நம்முடைய தாய்மொழியின் மூலமாக சொல்கிற போது தான் அது போய் சேருமே தவிர வேறு ஒரு மொழியின் மூலமாக சொல்கிற போது அதனுடைய சேர்க்கை வந்து அவ்வளோ சரியாக போகாதுங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா. இன்னைக்கு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தன்னம்பிக்கையை பற்றி நம்ம பேசுறதுனால சொல்றேன். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட வாழ்வுக்கும் சரி வெற்றிக்கும் சரி எவ்வளோ தூரம் அவசியம் தெரியணும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட அதை ஏற்றுக்கிறவோ சகிப்புத்தன்மையோ இன்னைக்கு இல்லாததுனால நிறைய இளைஞர்கள் தற்கொலைக்கு தள்ளப்படுறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். ஒவ்வொரு நிலையிலையும் வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் அதுக்கு ஈடாக நம்ம பயணப்படணும், கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கிற ஒரு போக்கும் இளைஞர்கள் மத்தியில் நம்ம பார்க்குறோம். இது எதனால் ஏற்படுது? அதாவது ஒரு சில குறைபாடுகள் நமக்குள்ளே இருக்குங்கிறதுக்காக நாம் அதுக்காக பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. ஏன்னா சில நேரத்தில் நம்முடைய குறைகளே நிறைகளாக மாறும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னே, ஒரு சிறைச்சாலை, கைதிகள்லாம் இருக்காங்க. கைதிகள்லாம் அந்த சிறைச்சாலை விட்டு தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மிகப்பெரிய மதில் சுவரை எழுப்பியிருக்கிறாங்க. அதற்கு மேலே கம்பி வேலை அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேலே 2600 வாட்ஸ் மின்சாரத்தை பாய்ச்சி அங்கே பெயர் பலகையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. இத்தனையும் தாண்டி ஒரு கைதி தப்பிச்சிட்டான். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், அவன் எப்படி தப்பிச்சான் அப்படின்னு. அந்த காவலாளிகள், வார்டன் எல்லாரும் அவனை பிடிக்கணுங்கிற முனைப்பு எதுக்கு காமிச்சாங்கன்னா எப்படி தப்பிச்சான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாச்சு. உடனே எல்லாரும் போய் அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவனை இன்டர்வியூ கேட்குறேன், பேட்டி கேட்குறேன், எப்படிப்பா இந்த மாதிரி தப்பிச்ச சொல்லு அப்படின்னே. இவ்வளோ பெரிய சோறு எழுப்பியிருக்கிறோம், அதுக்கு மேலே இவ்வளோ பெரிய கம்பி வச்சுருக்கிறோம், அதில் பெருசாக போர்டு வேற பெருசாக எழுதி வச்சுருக்கிறோம் 2500 வாட்ஸ் மின்சாரம் பாயுதுன்னு, எப்படி நீ வந்து தப்பிச்ச அப்படின்னாங்களாம். அவன் சொல்லியிருக்கான், அதில் எழுதி வச்சுருக்காங்களே தவிர அதில் மின்சாரம் இல்லை. இவனுக்கு எழுத படிக்க தெரியாது. இவனுக்கு எழுத படிக்க தெரியாதனால இவன் பாட்டுக்கு ஏறுனா கேரி பிடிச்சா வந்துட்டான். அங்கே மின்சாரமே இல்லைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியுமே தவிர எல்லாரும் அந்த எண்ணம் என்ன இருந்துச்சுன்னா அதில் மின்சாரம் இருக்குங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இவனுக்கு எழுத படிக்க தெரியாதனால, அது தெரியாதனால ஏறி குச்சி வெளியில் வந்துட்டான். அந்த மாதிரி பல நேரங்களில் நம்முடைய குறைகள் கூட நிறைகளாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் என்ன தேவைன்னா நம்முடைய முயற்சி என்பது தேவை. அதாவது உங்களுடைய முயற்சிகள் வேண்டுமானால் தோற்கலாமானால் முயற்சிப்பதில் தோற்கக்கூடாதும்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் வளரக்கூடிய ஒரு மரம் தான். நம்ம ஏன் வெளிநாட்டு மரத்துக்கெல்லாம் போவோம்? நம்ம ஊரில் வளரக்கூடிய ஒரு மரம், முருங்கை மரம். அது எவ்வளோ மெலிதான மரம்னு உங்களுக்கு தெரியும். ஒடிச்சா ஒரு நிமிஷத்தில் உடஞ்சி போயிடும். ஆனால் எளிதில் முறிந்து விடக்கூடிய தன்மையில் உள்ளதுதான் முருங்கை. ஆனால் அது பாருங்க, முளைத்து மேலே வருகிற போது நிமிர்ந்தே அது தலை காட்டுகிறது. பார்த்தீங்களா? எவ்வளோ என்ன ஒடிஞ்சு விழக்கூடியது தான், ஆனாலும் அது எவ்வளோ ஒரு முனைப்போட தலை காட்டுது. அப்போ அதற்கான முயற்சிகள் வேணும். நான் இந்த இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, 1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை. இந்த 3 இருந்தாலே வாழ்க்கையில் நிச்சயமாக சாதிக்க முடியும். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இப்போ நம்முடைய முடி வெட்டுறதுக்காக கடைக்கு போகிறோன்னு வைங்களேன், சலவை தொழில், அந்த முடி வெட்டுற அந்த சலூன் கடைக்கு போனீங்கன்னாக்கா நமக்கு பொன்னாடை போத்துறவர் ஒருத்தர் தான். போனோடனே உட்காந்து ஒரு வெள்ளை துணி எடுத்து போத்துவார். அதில் ஒரு நுட்பம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நம்ம முடி வெட்டுறதுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம போய் சும்மா உட்காந்தாலே போதும். அவர் என்ன செய்வார்னா ஒரு பொன்னாடையை போத்துவார், அதுக்கப்புறம் தண்ணி அடிப்பார், அப்புறம் தலையை சீவுவார், கத்திரிக்கோல் வச்சு வெட்டுவார். முடி வெட்டுறதுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். எதுவுமே செய்யாமல் இருக்கிறவர்கள் முடிவெட்டி கொள்கிறார்கள். எல்லா விதத்திலும் முயற்சி செய்பவர்கள் தான் முடி சூடி கொள்கிறார்கள். நாம் முடி வெட்டி கொள்ளப் போகிறோமா அல்லது முடி சூடிக்கொள்ளப் போகிறோமா என்பது நம்முடைய முயற்சிகளில் தான் இருக்குது. அதனால் தொடர்ந்த முயற்சிகள் என்ற இளைஞர்கள் போகணும். அதான் குறிக்கோளை அடையும் வரை உலை மீன் அப்படின்னு சொன்னார் சுவாமி விவேகானந்தர் இல்லையா. அவேக் அப்படின்னார், விழுமீன் எழுமீன் உலை மீன் அப்படின்னார். அவேக்னா என்ன அர்த்தம்? முழிச்சன படார்னு முழிக்கணும். எப்படி தூக்கத்தில் இருக்கணும், தட்டி தண்ணியை கோரி ஊற்றினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு விழிப்பு இருக்கணும். அதுலேயும் சொல்லுவாங்க, நான் விவேகானந்தராக விளங்க ஆசைதான், ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சரைத்தான் ராப்பகலாக தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளே ஒரு வழிகாட்டியாக நம்ம மாறலாம். இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம படித்து பார்த்தாலே நமக்கு சாதாரண தன்னம்பிக்கை வந்து தாராளமாக வரும். இப்போ இந்த தன்னம்பிக்கை பற்றி பேசும்போது நீங்கள் ஒரு பேராசிரியர், இலக்கிய சிந்தனையாளர் அப்படின்னும் போது ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி அடையணும், தோல்விகள்லாம் வந்தால் தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னாலும் அது துவண்டு போகாமல் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய அறிஞர்கள் வந்து பல புத்தகங்களை பல கருத்துக்களை வெளியில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு இலக்கிய சிந்தனையாளராக எந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தேவையாக இருக்குது? எந்த மாதிரியான ஒரு புத்தகங்கள் படிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும்?
ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க மேடம். உண்மையிலே உங்களை பாராட்டுறேன். ஏன்னா ஒரு நல்ல புத்தகத்தினுடைய பக்கங்கள் திறக்கப்படுகிற போது 1000 சிறைச்சாலைகளுடைய கதவுகள் மூடப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறேன்னா, எங்கள் பாட்டி வந்து ஊசியில் நூலை கோத்துட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், பாட்டி என்ன பாட்டி பண்ணுறீங்கன்னு. பேராண்டி நான் ஊசியில் நூலை கோத்துட்ருக்கேன்டா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால் ஊசியில் நூலை கோக்கவே முடியாது பாட்டி அப்படின்னு. ஏன்டா சொல்கிறேன் அப்படின்னா, ஊசி கீழே வந்து 10 நிமிஷம் ஆச்சு பாட்டி. ஊசிக்கு மேலே ஒரு ஓட்டை இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் நம்ம ஊரில்? காதுன்னு சொல்லுவோம். ஊசியினுடைய காதுக்குள்ளாக நூல்கள் போனால் துணியினுடைய கிழிசல்களை தைக்கலாம். நம்முடைய காதுகளுக்குள்ளாக நல்ல நூல்கள் போனால் மனதினுடைய கிழிசல்களை தைக்கலாம். நூலை படியுங்கள், நல்ல நூலை படியுங்கள். அதை நம்ம பண்பாட்டோடு கொண்டு தொடர்புபடுத்தினாங்க. வீட்டில் பாருங்கள், எல்லார் வீட்லேயும் படின்னு ஒன்று இருக்கும். ஏன் படி? நாள்தோறும் தேவாரம் படி, திருவாசகம் படி, திருக்குறள் படி, திருக்கோவையார் படி என்று நாள்தோறும் நாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் படின்னு ஒன்று வச்சாங்க. படித்தா மட்டும் போதாது, அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும்? நிலைன்னு ஒன்று இருக்கும். படித்தபடி நாம் நிலைக்க வேண்டும். அதற்கடுத்து என்ன? நடைன்னு ஒன்று இருக்கும். நினைச்சா மட்டும் போதாது, அதன்படி நடக்க வேண்டும். அதன் தாண்டி உள்ளே போங்க. படி, நடை, நிலை, அதை தாண்டி உள்ளே போங்க. கூடம்னு சொல்லுவோம், ஹால் இல்லையா? அப்போ படிக்க வேண்டும், படித்தபடி நிலைக்க வேண்டும், நிலைத்தபடி நடக்க வேண்டும், அப்படி நடந்தவர்களோடு கூட வேண்டும் என்று நம்முடைய படிப்பை அதோட தொடர்படுத்தினாங்க. நம்ம புத்தகம் படிக்கும்போது பார்த்துங்க, பல நல்ல தன்னம்பிக்கைகள் நமக்கு கிடைக்கும். தூக்கம் வரவில்லை என்று புத்தகத்தை புரட்டுகிற போது எந்த புத்தகம் உங்கள் தூக்கத்தையே புரட்டி போடுகிறதோ அதுதான் சிறந்த புத்தகம் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி ஒரு மாபெரும் ஒரு புரட்சிகள் விதைக்கப்படுவது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா புத்தகங்களில் தான். அதனால தான் பாருங்கள், அந்த காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்னாடிலாம் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் கவிஞர்கள்லாம் புனைப்பேர் வச்சுக்கிறாங்க. புனைப்பேரே தேவை கிடையாது. அன்னைக்கு பாரதியார் ஏன் புனைப்பேர் வச்சார்னா, வெள்ளைக்காரன்ட்ட மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக புனைப்பேரில் எழுதினார். தன்னுடைய பேரில் எழுதினா பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால புனைப்பேரில் எழுதினார். பாரதியாரை கைது செஞ்சதுக்கு என்ன காரணம்? அவருடைய புத்தகங்கள்லாம் அணுகுண்டுக்கு சமம்னு அன்றைக்கு இருந்து அரசாங்கம் கைது செஞ்சதுன்னா அந்த அளவுக்கு எழுத்துக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. ஏன்னா இறந்த பிறகும் உயிர் வாழக்கூடியவர்கள், இறந்த பிறகும் உயிர் தள்ளக்கூடியவர்கள் இயேசுநாதர் மட்டும் கிடையாது, எல்லா எழுத்தாளர்களும் தான் இல்லையா? இறந்த பிறகும் ஒரு மனிதன் எழுத்துக்களின் மூலமாக இந்த மண்ணில் வாழ முடியும். பாரதி இறந்திருக்கலாம், ஆனால் பாரதியாரின் கவிதைகள் வாழ்கிறது. வள்ளுவர் இறந்திருக்கலாம், ஆனால் திருக்குறள் இன்றைக்கும் வாழ்கிறது என்றால் காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேராற்றல் எதற்கு உண்டுனா எழுத்துக்களுக்கு உண்டு. அந்த எழுத்துக்களின் மூலமாக நம்முடைய தன்னம்பிக்கை கருத்துக்கள் போகிற போது அது பல தலைமுறைகள் கடந்து வழிகாட்டக்கூடிய சக்தி அங்கே உண்டு. அதனால தான் பாருங்கள், நூலகத்தில் எல்லாரும் அமைதி காத்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அங்கே எத்தனையோ எழுத்தாளருடைய ஆன்மாக்கள் உறங்குகிற இடமாக நான் அந்த நூலகத்தை பார்க்கிறேன். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆற்றல் எதுக்கு உண்டுனா, ஒரு தாயினுடைய கருவறை எப்படி ஒரு குழந்தையை ஆணாகவோ பெண்ணாகவோ மாற்றுகிறதோ அதே போல ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதனை ஒரு மருத்துவராகவோ ஒரு வழக்கறிஞராகவோ அல்லது ஒரு பேச்சாளராகவோ கவிஞராகவோ அவன் என்ன கனவு காண்கிறானோ அந்த கனவை நோக்கி கனவை மெய்ப்பட வைக்கிற இன்னொரு கருவறை உண்டுன்னு சொன்னால் அது நூலகங்கள் தான். அந்த நூலகத்தில் உள்ள புத்தகங்கள் தான். அந்த அளவுக்கு புத்தகங்களுடைய பணி மிகப்பெரிய பணியாக நான் பார்க்கிறேன். பேராசிரியரா, இலக்கிய சிந்தனையாளரா, கவிஞரா, இன்னைக்கு இளைஞர்கள் எவ்வளோ தூரம் எழுச்சியோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருக்கணும், அப்படி இருக்கிறவங்களுக்கு வெற்றிங்கிறது எவ்வளோ தூரம் சாத்தியப்படும், இன்றைய சூழலில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, இந்த தன்னம்பிக்கை வளர்க்கணும் அப்படின்னும் போது அதை நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணுன்ற அவசியத்தில் இருக்கும். மொழி பற்றின ஒரு புரிதலும் மொழி மேலே இருக்கிற தன்னம்பிக்கையும் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தும் இப்படின்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம். செய்தித்தாள்களில் இருந்தும் புத்தகங்களில் இருந்தும் நாம் படிக்க தவறியனவற்றை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடையை வானகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வங்கத்திலே பிறந்து இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய உலகம் போற்றும் பொருளாதார மேதையான அமர்த்தியா சென்னை இன்றைக்கு எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் 1998 ஆண்டு அவருக்கு நோபல் பரிசு கிடைத்த அந்த தருணம் வரையில் அவரை இந்தியாவிலே யாரும் அறியாமலே இருந்தோம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய குறைபாடு. இங்கே பிறந்த அறிவு மேதை, கணித மேதை ராமானுஜனை வெள்ளைக்காரர்கள் கண்டெடுத்த பிறகுதான் தமிழ்நாடு, அதுவும் அவர் இறந்த பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவரை புரிந்து கொண்டது. அதைப்போல வங்காளத்திலே பிறந்த ஒரு மிகப்பெரிய மேதையான அமர்த்தியா சென்னுக்கும் கூட நோபல் பரிசு கிடைத்ததற்கு பிறகுதான் நாம் திரும்பி பார்த்தோம். அதற்கு பின்னால் தான் அதற்கு அடுத்த ஆண்டு 1999 அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. நாமல்லவா முதலில் விருது வழங்கியிருக்க வேண்டும். அவர்கள் நோபல் பரிசு கொடுத்ததற்கு பிறகு நாம் பாரத ரத்னத்தை நாம் கண்டுபிடித்தோம்.
இந்த அமர்த்தியா சென் என்கிற இந்த அமர்த்தியா என்கிற பெயரை அவருக்கு சூட்டியவரே ரவீந்திரநாத் தாகூர் தான். அமர்த்தியா என்றால் ஒரு நிரந்தரமானவன், அழிவற்றவன் என்று பொருள் என கூறுகிறார்கள். ஏன் ரவீந்திரநாத் தாகூர் பெயர் சூட்டினார் என்றால், அவருடைய தாய் ரவீந்திரநாத் கல்லூரியினுடைய அந்த சாந்தி நிகேதனிலே தான் பேராசிரியையாக பணியாற்றி கொண்டிருந்தார். அமர்த்தியா சென்னினுடைய தந்தையும் ஒரு வேதியியல் பேராசிரியர். அந்த சாந்தி நிகேதனிலே தான் அவர்கள் வாழ்க்கை நடந்தது. அமர்த்தியா சென் பிறந்தது என்னவோ மணிகஞ்ச் என்கிற பகுதியிலே, அது இப்போது வங்காளதேசத்திலே இருக்கிறது, பங்களாதேஷ் என்று சொல்கிற அந்த நாட்டிலே இருக்கிறது. ஆனால் அங்கே பிறந்தாலும் அவர்கள் வாழ்ந்ததெல்லாம் இன்றைக்கு இருக்கிற கொல்கத்தா பகுதியிலே தான். அமர்த்தியா சென் முதலில் சாந்தி நிகேதனிலே படித்தார். பிறகு கொல்கத்தாவிலே இருக்கிற மாநில கல்லூரி பிரசிடென்சி காலேஜிலே படித்தார். பிறகு லண்டனிலே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே ட்ரினிட்டி கல்லூரியிலே படித்தார். எல்லா இடங்களிலும் பொருளாதாரத்துறையில் முதல் மாணவனாக அவர் வெற்றி பெற்றார். பிறகு அதே துறையிலே அவர் ஆய்வும் நடத்தினார். இன்றைக்கும் அவருடைய ஆய்வு ஒரு மிகப்பெரிய செய்தியை உலகத்துக்கு சொல்லியிருக்கிறது. இந்தியாவிலே பிறந்த அமர்த்தியா சென்னினுடைய ஆய்வை, அவருடைய ஆய்வு போக்கை, அவருடைய ஆய்வு முடிவுகளை இந்தியா இன்னமும் செறித்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் உலக நாடுகள், உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள், மிகப்பெரிய பொருளாதார பேராசிரியர்கள் அவருடைய ஆய்வை கண்டு வியந்து பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அவருடைய ஆய்வின் மைய பகுதி ஒன்றே ஒன்றுதான். வறுமைக்கு எது காரணம் என்பதை அவர் தன் ஆய்வில் கண்டுபிடித்து சொன்னார். பொருளாதாரத்தை அறிவியலோடு இணைத்து பார்த்த பார்வை அவருடையது. தாமஸ் மூல் என்கிற ஒரு மிகப்பெரிய பொருளாதார அறிஞர், இங்கிலாந்தைச் சேர்ந்தவர், வறுமைக்கு காரணம் மக்கள் தொகை பெருக்கம்தான் என்று கூறினார். அதைத்தான் உலகம் பெருமையாகவும் பெரிதுமாகவும் நம்பியது. அந்த ஆய்வு தான் மிகப்பெரியது. மக்கள் தொகை கூட கூட வறுமையின் உடைய அளவும் கூடும் என்பது அவருடைய கண்டுபிடிப்பு. ஆனால் 60 நாடுகளிலே இருந்து புள்ளி விவரங்களை சேகரித்த அமர்த்தியா சென் அந்த கோட்பாட்டை மறுத்தார். மக்கள் தொகை ஒரு சிறிய காரணமாக இருக்கலாம், மக்கள் தொகைதான் காரணம் என்று சொல்லி நாம் தப்பித்து கொண்டு விட முடியாது. ஒரு சமூக அமைப்பு தான் வறுமைக்கு காரணம். இன்னமும் அவர் கூர்மையாகவும் சரியாகவும் என்ன சொன்னார் என்றால், கல்வி அறிவின்மையே வறுமைக்கு காரணம். அவருடைய பெரிய கண்டுபிடிப்பு அது என்று சொல்ல வேண்டும். அவர் தன்னுடைய கட்டுரையிலேயும் அதை முதலில் குறிப்பிட்டிருக்கிறார். வறுமையும் பஞ்சமும், பாவர்ட்டி அண்ட் ஃபெமைன் என்கிற அந்த கட்டுரையிலேயும் இந்த கருத்தை அவர் தந்திருக்கிறார். காரணம், பஞ்சத்தை கண்கூடாக நேரடியாக பார்த்தவர் அமர்த்தியா சென். அவருக்கு 9 வயதாக இருக்கிற போது 1941 மேற்கு வங்கம் முழுவதும் கடுமையான பஞ்சத்திற்கு உள்ளாகியது. 2வது உலகப் போர் கடுமையாக நடந்து கொண்டிருந்த நேரம் மேற்கு வங்கத்திலே மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சம் என்றால் உணவுக்காக வந்தது இந்த பஞ்சம் என்று பாரதி கேட்பானே, அப்படி உணவுக்கு வந்த பஞ்சம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அமர்த்தியா சொல்கிறார், நான் பார்த்து வசதியாக இருந்தவர்கள் சில பேர் என் கண்ணுக்கு நேரே பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை பார்த்தேன். உண்ண உணவில்லாமல் 30 லட்சம் மக்கள் இறந்து போனார்கள் என்பதை விட கொடூரம் வேறென்ன இருக்க முடியும்? பஞ்சத்தை நாம் நேரடியாக இன்னமும் அறிந்ததில்லை. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவு போரே நமக்கு தெரியாது என்று தான் சொல்ல வேண்டும். 7 நூற்றாண்டுகளுக்கு பிறகு தமிழ் மண்ணில் இப்போது வரைக்கும் நேரடியாக போர் நடக்கவில்லை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தாலும் எங்கோ நடக்கும் போராகத்தான் அது இருக்கிறது. வெள்ளம், புயல், பஞ்சம் போன்ற பேரிடர்கள், பேரழிவுகளை நேரடியாக எதிர்கொள்ளுகிற அனுபவம் வேறு. எனவே 30 லட்சம் பேர் பசியால் மடிந்து போன பஞ்சத்தை நேரடியாக 9 வயது சிறுவனாக இருக்கிற போது பார்த்தவர் அமர்த்தியா சென். அன்றைக்கு அந்த நிலைமை ஏற்பட்டதற்கான காரணத்தை பின்னாலே அவர் எழுதுகிறார். அப்போதும் எல்லோருக்கும் தேவையான உணவு இருக்கவே செய்தது. ஆனால் அந்த உணவு எல்லோருக்குமாக மிக நேர்மையாக பகிர்ந்தளிக்கப்படவில்லை. அது மட்டுமில்லை, ஏன் தங்களுக்கு உணவில்லை என்பதை கண்டு அறிந்து கொள்ளுகிற, அதற்காக போராட வேண்டும் என்கிற உணர்வை ஊட்டுகிற கல்வியும் இல்லாமல் இருந்தது. பாரதியினுடைய வரியை இந்த இடத்திலே நாம் மிகச் சரியாக பொருத்தி பார்க்கலாம். கஞ்சி குடிப்பதற்கிலார்
அதன் காரணம் இவையெனும் அறிவும் இலார் என்று பாரதி சொல்லுவான். கஞ்சி குடிப்பதற்கு இல்லை என்பதை விட எது கொடுமையானதென்றால், ஏன் நமக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுகிற அறிவும் இல்லாமல் இருப்பது. எனவே கல்வி அறிவின்மைதான் வறுமைக்கு காரணம் என்று இரண்டையும் பொருத்தி காட்டியது தான் அமர்த்தியா சென்னினுடைய மிகப்பெரிய பொருளாதார கண்டுபிடிப்பென்று இன்றைக்கும் உலகம் அவரை போற்றி கொண்டிருக்கிறது. த ஹிஸ்டாரிக்கல் எக்கானமிக்ஸ், வரலாற்று பொருளாதாரம் என்கிற ஒரு துறையையும் அவர்தான் உருவாக்கினார். இன்றைக்கு நாம் செய்திகளிலே பார்க்கிறோம், சென்செக்ஸ் என்று அடிக்கடி ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது, நாம் அறிவோம். ஆனால் அதனுடைய அடிப்படையான பொருள் என்ன என்பதை எல்லோரும் நாம் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. சென்சிட்டிவ் இண்டெக்ஸ் என்பதுதான் சென்செக்ஸ். அந்த அலைபாய்கிற பங்கு சந்தையினுடைய நிலவரம், உடனடியாக சட்டென்று கூடுகிற சட்டென்று குறைகிற அந்த அலைபாய்கிற அந்த நிலைமையை த சென்சிட்டிவ் இண்டெக்ஸ் என்பதைத்தான் சுருக்கமாக சென்செக்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அது பற்றிய ஆய்வுகளையும் அமர்த்தியா சென் நிகழ்த்தியிருக்கிறார். எனவே பல்வேறு தளங்களில் தன்னுடைய பார்வையை அவர் பதித்திருக்கிறார். பல நேரங்களில் ஒரு பேர் இடர் வரப்போகிற போது அல்லது ஒரு யுத்தம் வரப்போகிற போது மக்கள் ஒரு பதற்றத்தில் பொருள்களை வாங்கி குவிப்பார்கள். அதற்கு அவர் பேனிக் பையிங் என்று பெயர் வைத்திருக்கிறார். பேனிக் என்பதே ஒரு பதற்றம், கலவரம். அந்த பதற்றமான சூழலில் எது தேவை எது தேவையில்லை என்பதை அறியாமல் எதற்கும் எல்லாவற்றையும் வாங்கி வைத்து கொள்வோம் என்று மக்கள் வாங்கி வைத்து கொள்ளுகிற பழக்கமெல்லாம் ஒரு தேசத்தினுடைய பொருளாதார சீரழிவுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். எனவே ஒரு பொருளாதார மேதையான அமர்த்தியா சென்னை 1933 பிறந்த அவரை 1998 தான் நோபல் பரிசு பெற்றதற்கு பிறகு இந்தியாவே பிறகுதான் தெரிந்து கொண்டது என்பது ஒரு வேதனையான உண்மை. இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றன. அவற்றை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் அவற்றில் நாம் எவ்வாறு நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் இன்றைய பகுதியில் பார்க்கலாம். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். எப்படி நம்ம டிஜிட்டல் மீடியா ஊடகங்களை வைத்து ஒரு வேலை வாய்ப்பை என்னால் தேடிக்க முடியும். பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம ஒரு 10-15 ஆண்டுகள் முன்னாடி வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப நம்ம நாட்டில் பெருசாக இருக்கும்போது என்ன பார்த்தோம் என்றால், நம் இளைஞர்கள் ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ்ன்னு சொல்கிற என்ஜினியரிங், மெடிக்கல் டிகிரிஸ் படித்து வந்தார்கள். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்பர் ஆஃப் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், இன்றைக்கி பொறியியல் படித்து வெளியே வரும் கிராஜுவேட்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத விட இன்றைக்கி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் இல்லை என்றே என்னால் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸில், இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் ஆட்கள் தேவை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்க முடியாமல், அன்எம்ப்ளாயபிள் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதாவது என்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த வேலை கிடைப்பதில்லை அவ்வளோ சுலபமாக. ஏன் தெரியல. ஒரு பக்கம் நிறுவனங்களுக்கு ஆட்கள் தேவை, இன்னொரு பக்கம் ஆட்கள் நிறைய இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இது என்ன இது இந்த கேப் ஏன் வந்துச்சு, இந்த வேறுபாடு ஏன் வந்துச்சு? கொஞ்சம் ஆலோசனை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாயபிலிட்டிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வரும். அன்எம்ப்ளாயபிலிட்டினா என்னென்னா, அந்த கிராஜுவேட் படித்து வந்துடுறார். அவர் பிஇ இல்லைன்னா எம்இ, பிடெக் அப்படின்னு படித்து வந்துடுறார். அது ஒரு பக்கம் இருக்க, அவரோட நாலேஜ் நிறைய இருக்குது. அவர் நிறைய படித்து நல்ல டிகிரி, நல்ல ஃபஸ்ட்டு கிளாஸ் இல்லைன்னா நல்ல தேர்ச்சி பெற்று வெளியே வருகிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப முக்கியமாக 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று அவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் தன்னை பற்றி, தான் படித்ததை பற்றி, தனக்கு என்ன செய்ய முடியும் என்ற பற்றி
அந்த நிறுவனத்தை பற்றி, அந்த நிறுவனத்தில் இவருக்கு ஒரு வேலை கிடைத்தால் தான் என்ன செய்ய முடியும் என்று அதை பற்றி அவருக்கு வந்து சொல்கிறதுக்கு அந்த கம்யூனிகேட் பண்ண முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி நானும் நிறைய இளைஞர்களை டெய்லி நான் மீட் பண்ணுறேன். நான் பார்க்குற ஒரு ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம் இன்றைய இளைஞர்கள்ட்ட நான் பார்க்குறது, அவங்களுக்கு வந்து தன்னால் என்ன செய்ய முடியும், தன்னால் என்ன செய்து காட்ட முடியும், தனக்கு என்ன தெரியும் என்று கம்யூனிகேட் செய்ய முடியவில்லை. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து அவர் அந்த இன்டர்வியூவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவரை இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, டிஜிட்டல் மீடியாவில் வந்து ஒரு நபரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரொம்ப சுலபமாக முடியும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், கோரா, லிங்க்டின் அந்த மாதிரி நிறைய வலைதளங்கள் இருக்குது. இந்த வலைதளங்களில் ஏதாவது ஒன்றிலோ ரெண்டுலேயோ கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளோட ப்ரொஃபைல் வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் இல்லாதவங்களே கிடையாது, இன்றைக்கி வந்து லிங்க்டினில் இல்லாதவர்களே கிடையாது. இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க, இன்றைக்கி படித்த பட்டதாரிகள், இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் எல்லாருமே லிங்க்டினில் அவங்களோட ப்ரொஃபைலை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு நபரை பற்றி அவரை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன படிச்சிருக்கார், அவரோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவர் என்ன ப்ராஜெக்ட் செய்திருக்கிறார், எல்லாத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் டிஜிட்டல் மீடியாவோட பவர்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ராமகிருஷ்ணன் என்றும் ஒரு பட்டதாரியை நாளை காலை நான் ஒரு நேர்முக தேர்வுக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அந்த ராமகிருஷ்ணனோட சிவின்னு சொல்கிற ரெஸ்யூமேன்னு சொல்லுவாங்க, பயோடேட்டா எனக்கு வந்து என்னோடய டேபிளில் என்னோடய இமெயிலில் வந்திருக்கும். ஸோ அந்த இமெயிலை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவர் சிவியை படிக்கும்போது அவரோட முழு பேர் என்ன, அவர் முகவரி என்ன, அவர் என்ன படிச்சிருக்கார், எந்த காலேஜில் படித்தார், என்ன டிகிரி படிச்சிருக்கார், என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கார், எல்லாமே என்னால் பார்க்க முடியும். இது மட்டும்தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறுவனங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ ப்ராசஸே வந்து கம்ப்ளீட்டாக இன்றைக்கி மாறி இருக்கிறது. அந்த காலத்தில் வெறும் பயோடேட்டா மட்டும் பார்த்து நேர்முக தேர்ச்சியில் இல்லை ரிட்டன் டெஸ்ட்டில் பார்த்து ஒருத்தரை வேலைக்கு எடுக்கிறதுங்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஆனால் இன்றைக்கி அப்படி நடப்பதில்லை. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய இளைஞர்கள்கிட்ட இது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. நான் போய் ரிட்டன் டெஸ்ட்டு நல்லா தான் பண்ணேன், அவங்க அந்த இன்டர்வியூ பண்ண மேனேஜர்கிட்ட நான் நல்லா தானே பேசினேன், அவங்களுக்கு இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு பட்டதாரியை வேணும்ன்ட்டு 30 பேர் வேணும், 50 பேர் வேணும்ன்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, ஆனால் எனக்கு ஏன் வேலை கிடைக்கலன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறாங்க. அதோட விடை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாளைக்கு காலையில் என்னை சந்திக்க வரும் ராமகிருஷ்ணனை பற்றி நான் இன்று என்னோட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த ராமகிருஷ்ணன் வந்து அவர் ஃபேஸ்புக்கில் அவரோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, அவரோட லிங்க்டினில் அவரோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, அவர் ஃபேஸ்புக்கில் என்ன மாதிரியான போஸ்ட்டு போடுறார், என்ன டைப் ஆஃப் காமெண்ட் அவர் பண்ணுறார், அவர் எந்த விதமான நண்பர்கள் கூட ஃபேஸ்புக் சமூக வலைத்தளங்களில் அவரை பிஹேவ் பண்ணுறார், இப்படியெல்லாம் ஒரு மணி நேரத்தில் என் கம்பெனியில் இருக்கும் ஹெச்ஆர் மேனேஜர் வந்து கண்டுபிடித்து விடுகிறார். இது வந்து அவர் படித்ததுக்கும் அவர் வாங்கின பட்டத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் சொல்லப்படுறது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அவரோட இன்ட்ரெஸ்ட் என்ன, வேறு என்ன படித்தது தவிர அவர் வேறு என்ன செய்கிறார், அவரோட சமூக வாழ்க்கை எப்படி இருக்குது, அவர் வந்து படிப்பு தவிர வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பண்ணுறாரா, இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் அப்படிங்கிற ஒரு வலைத்தளம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல படித்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால் என்ன செய்ய முடியும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, உங்களோட நாலேஜ் என்ன, நீங்கள் படிக்கும் புஸ்தகங்கள் என்ன, எல்லாமே உங்களால் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலோட கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா வேலை கிடைப்பதற்குண்டான சாத்தியங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஸோ இந்த மாதிரி இளைஞர்கள், இந்த மாதிரி பட்டதாரிகள் தான் இன்றைக்கி நிறுவனங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க.
சாதாரணமாக நானும் பிஇ படிச்சிருக்கிறேன், நானும் பிஎஸ்சி படிச்சிருக்கிறேன், எனக்கும் வேலைக்கு வேண்டும்னு இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் வந்து நீங்கள் உங்கள் இன்டர்நெட் ப்ரொஃபைலை வந்து எவ்வளோ அழகாக வடிவமைக்க முடியுமோ அதை அழகாக வடிவமைச்சிங்கன்னா நிறுவனங்களில் உங்களை கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்க. நன்றி. நம் வாழும் சூழலை மிகவும் அழகாகவும் பசுமையாகவும் பாதுகாத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகின்றது. எனவே நம் சுற்றுச்சூழலை எவ்வாறு அழகாக பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். நாம் இன்னும் ஒரு சில நாட்களில் நம்முடைய தமிழர் திருவிழாவாக இருக்கக்கூடிய பொங்கலை கொண்டாட இருக்கிறோம். பொதுவாகவே பொங்கல் திருவிழா என்பதே ஒரு இயற்கையின் விழா. ஏனென்றால் நாம் கொண்டாடுகிற ஒவ்வொரு தினமுமே இயற்கையை போற்றுவதாகவே இருக்கிறது. அதனால்தான் இந்த 4 நாட்களும் ஒரு இயற்கையோடு இணைந்திருக்கிற ஒரு உணர்வை தரக்கூடிய விதத்தில் இந்த விழா அமைந்திருக்கிறது. 4 நாட்களில் அந்த தினத்தை கொண்டாடுகிற அந்த சூழ்நிலையில் முதல் நாள் போகி பண்டிகை என்று சொல்கிறோம். போகி பண்டிகை என்று சொல்கிற பொழுது நாம் வாழ்கிற இடத்தை சுத்தம் செய்வதோடு அல்லாமல் நம்முடைய இயற்கையை போற்றுகிற ஒரு முறையில் அந்த தினத்தை போகி பண்டிகை என்று கொண்டாடுகிற ஒரு முறை இருக்கிறது. அன்றைய நாளில்தான் நம்முடைய ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிற அசுத்தங்களை அகற்றி சுத்தமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிற அந்த தினத்தை போகி பண்டிகையாக நாம் கொண்டாடுகிறோம். 2வது தினம் பெரும்பொங்கல் என்று சொல்வது. அன்று அனைவருமே நன்றாக குளித்து நம்முடைய உணவு தயாரிக்கின்ற அந்த முறையில் கூட பலவிதமான சுத்தமான சூழ்நிலைகளை உருவாக்கி இயற்கைக்கு நாம் நன்றி செலுத்துகிற அந்த முறையை ஒரு இயற்கையோடு இணைந்ததாக அந்த 2வது தினமும் இருக்கிறது. 3வது மாட்டுப் பொங்கல் என்று சொல்கிறோம். நமக்கு உதவியாக இருக்கிற அந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் அந்த நாளில் மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து சுத்தம் செய்து அவற்றுக்கு நன்றி செலுத்துகிற அந்த நாளாக அந்த மாட்டுப் பொங்கல் இருக்கிறது. 5வதாக நாம் நம்முடைய உறவினர்களையும் மற்றவர்களையும் சென்று நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிற வகையில் பரிசுகளை வழங்கி பாராட்டுகிற அந்த சூழ்நிலையில்தான் காணும் பொங்கல் என்ற அந்த பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இந்த 4 நாட்களிலும் வைத்து பார்க்கிற பொழுது சுத்தம் சுகாதாரம் என்ற ஒரு வார்த்தை இயற்கைக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அங்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் தமிழனுடைய அந்த ஒரு பெரிய பண்டிகை இயற்கை போற்றுவதாகவும் நம்முடைய சுற்றுச்சூழலை போற்றுவதாகவும் நம்மை சுற்றி இருக்கிற அனைவர்களையும் போற்றுவதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றதனுடைய காரணமாகத்தான் இந்த பொங்கலை இயற்கையோடு இணைந்திருக்கிற ஒரு தினமாக, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த இயற்கையினுடைய தன்மையே வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு உன்னத விழாவாக்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் இருக்கிற ஒரு மாற்றம் என்னவென்று கேட்டால், நாம் வருத்தப்படக்கூடிய ஒரு மாற்றம், போகி பொங்கல் அன்று, அந்த பண்டிகை அன்று ஏற்படுகிற சில மாற்றங்கள். பொதுவாகவே போகி பண்டிகை என்பது நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து தேவையற்ற பொருள்களை விலக்கி புத்தம் புதிதாக பொருள்களை உருவாக்கி
நம்முடைய இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான். ஆனால் இன்றைக்கு அந்த பழைய பொருள்களை கழிகின்ற அதே நேரத்தில் கழிவதற்கு பதில் அவற்றை எரித்து கொள்கிற ஒரு பழக்கம் இருந்ததனுடைய காரணமாக நம்மை சுற்றி இருக்கிற எது எது தேவையற்ற பொருள்களையோ அவற்றை எல்லாம் சேகரித்து எரித்து விடுகிற ஒரு சூழல் வருவதனால் அந்த தினத்தினுடைய ஒரு உண்மையான தன்மை, அந்த தினத்தினுடைய மகிமை இன்றைக்கு சற்று குறைந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு சுற்றுச்சூழலை பற்றி ஆராய்கிறவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மக்களுக்கும் அது ஒரு வேதனையான ஒரு சூழலாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் எதற்காக இது கொண்டாடப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறதோ அதனுடைய நோக்கம் நிறைவேறவில்லை என்றால் அது நமக்கு சில நேரங்களில் எதிர்மறையான ஒரு சூழலை தருகிற பொழுது அந்த தினத்தினால் வரக்கூடிய அந்த இன்பத்தை பெறுவதற்கு பதில் துன்பத்தை இன்னலை பெறக்கூடிய ஒரு சூழலாக மாறிவிடுகிறது. அதிலும் குறிப்பாக அன்றைய தினத்தில் பிளாஸ்டிக் பொருள்களை எரிக்கிற அந்த சூழல். இன்றைக்கு பிளாஸ்டிக் பொருள்களை பற்றி அனைவருக்குமே தெரியும். இன்றைக்கு நம்முடைய சுற்றுச்சூழலை அதிகமாக மாசுபடுத்துகிற ஒரு காரணியாக பிளாஸ்டிக் பொருள்கள் இருக்கிறது என்பது நமக்கு அனைவருக்குமே தெரியும். ஆனால் அந்த நாளில் நடைபெறுகிற ஒரு சூழல் என்னவென்று கேட்டால், போகி பண்டிகை அன்று டயர்களை பிளாஸ்டிக் பொருள்களை எரிக்கின்ற அந்த பழக்கம். அவ்வாறு அந்த பொருள்களை எரிப்பதனுடைய காரணமாக என்ன ஏற்படுகிறது என்றால் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனை உருவாகிறது. நம்முடைய சுற்றுச்சூழல் பெரிய மாசு பெறக்கூடிய அளவிற்கு அங்கு ஒரு எதிர்மறையான விளைவுகளை தந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த பிளாஸ்டிக் பொருள்களையும் டயர்களையும் எரிக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால், அத்தகைய பொருள்களை எரிக்கின்ற அந்த சூழ்நிலையில் அதிலிருந்து வெளியேறுகிற சில வேதிப்பொருட்கள் அதிகமான நச்சுத்தன்மை உடையதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேதிப்பொருளை நான் சொல்கிறேன். டயாக்சின் என்று சொல்லப்படுகிற அந்த வேதிப்பொருள் வெளியேறுகிற பொழுது, ஏனென்றால் இந்த பிளாஸ்டிக் பொருட்களையும் டயர்களையும் எரிக்கிற பொழுது டயாக்சின் என்று சொல்லப்படுகிற அதி நச்சுத்தன்மை உள்ள அந்த பொருள் வெளியேறுகிற பொழுது அந்த பொருள் நம்முடைய உடம்பில் படுகிற பொழுதோ அல்லது நாம் சுவாசிக்கின்ற பொழுதோ நம்முடைய உடம்பிற்கு ஒரு பெரிய ஆபத்தை தருகிறது. ஏனென்றால் இந்த டயாக்சின் என்று சொல்லப்படுகிற அந்த வேதிப்பொருள்கள் நம்முடைய உடம்பில் உள்ள புரோட்டீன் என்று சொல்லப்படுகிற எங்கெங்கு நம்முடைய உடம்பில் புரோட்டீன் இருக்கிறதோ அத்தகைய பகுதியெல்லாம் சென்று அடைகிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய இரத்தத்தையே நாம் புரோட்டீன் என்று சொல்கிறோம். அதுபோன்று நம்முடைய உடம்பில் உள்ள தசைகளை புரோட்டீன் என்று சொல்கிறோம். ஏனென்றால் இந்த டயாக்சின் என்று சொல்லப்படுகிற வேதிப்பொருள் எளிதாக நம்முடைய உடம்பிற்கு சென்று படிந்து விடுவதனுடைய காரணமாக நம்முடைய அணுக்களை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இந்த வேதிப்பொருளுக்கு இருக்கிறது. அதனால்தான் இத்தகைய ஒரு நச்சுத்தன்மை உள்ள அந்த பொருள்கள் வெளியேறுகிற அந்த சூழ்நிலையை நாம் தடுக்க வேண்டும் என்றால் முதலாவதாக பிளாஸ்டிக் பொருள்களையும் டயர்களையும் தேவையற்ற பொருட்களை எரிக்கின்ற பொழுது அவற்றை நாம் எளிதாக தள்ளிவிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால்தான் இந்த நாம் கொண்டாடுகிற இந்த அழகான இயற்கையான இந்த விழாக்களில் சிறப்பாக போகி பண்டிகை அன்று நான் அன்பான வேண்டுகோளாக கொடுக்கின்றேன், தயவு செய்து பிளாஸ்டிக் பொருட்களையும் டயர்களையும் எரிக்காதீர்கள். ஏனென்றால் இதே ஒரு இயற்கையான தினம். இன்னொன்று சொல்ல வேண்டாம், நம்முடைய தமிழர்களுடைய ஒவ்வொரு பண்டிகையுமே அர்த்தம் மிகுந்ததாக இருக்கிறது. அத்தகைய அர்த்தம் மிகுந்த அந்த விழாக்களை நாம் அர்த்தம் மிகுந்ததாக உருவாக்க வேண்டும் என்றால் நாம் இத்தகைய சில பொருள்களை எரிக்கின்ற அந்த பொருள்களை நாம் தவிர்க்கிற பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் வரும். அதோடு இல்லாமல் இந்த பொருள்களை எரிப்பதனால் அதிகமான குழந்தைகளும் பெரியவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம்மிடம் இருக்கின்ற விலங்குகளும் பாதிக்கப்படுகிறது.
இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நமக்கு உறுதுணையாக இருக்கிற அந்த மாடுகளுமே இதனால் பாதிக்கப்படுகிறது என்பதை உணர்கிற பொழுது தமிழர் திருநாள் அந்த பொங்கலை மிகவும் சீரும் சிறப்போடு கொண்டாடுகிற அதே தருணத்தில் நாம் இயற்கையை விட்டு சற்றும் அகலாமல் அத்தகைய தினங்களை இயற்கையோடு இணைந்து, ஏனென்றால் அன்று போடுகிற அந்த கோலங்கள் கூட மாவால் அரைக்கப்பட்டு, இன்னும் சொல்கிறார்கள் பால் ஊற்றி அவற்றை கோலமிடுகிற அளவிற்கு ஒரு பெரிய சூழலை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்றால் இந்த பொங்கல் தினம் எத்தகைய இயற்கையோடு இருக்கிறது, இயற்கையை போற்றுவதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற பொழுது இந்த வருடம் நிச்சயமாக நம்முடைய பொங்கல் ஒரு இயற்கையை பாதுகாக்கிற, பேணுகிற ஒரு பொங்கலாக இருக்கிற பொழுது நிச்சயமாக அது அதிக மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும்.